திரு சேலம் மணிகண்டன், பாஜகவிற்கு எதிரான அதிமுகவின் குரல் வலுவாக இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. உங்க பதில்? அதுக்கு முன்னாடி பிரியன் சொன்னதுக்கு சொல்லிடுறோமா, திமுகவோடு தமிழகத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் காங்கிரஸ் டெல்லியில் படுதோல்வி அடைந்தது அப்படிங்கறது தான் திரு எடப்பாடி பழனிசாமி வேறு வகையில வெளிப்படுத்துறாரு அப்படிங்கறது அவர் கவனத்துக்கு கொண்டு வரமா. திமுக மாநில உரிமைகளுக்காக இவ்வளவு போராடுது, குரல் கொடுக்குதுன்னு அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். UPA 1 UPA 2 மன்மோகன் சிங் ஆட்சியில 10 ஆண்டுகள் மத்திய மந்திரி சபையில இருக்கிறப்ப, இங்க ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரா இருக்கிறப்ப எத்தனை விதமான ஜெயலலிதாவுடைய போராட்டத்துக்கு சுனாமி வந்தப்ப திமுக போராடி நிதி வாங்கி கொடுத்து தமிழக மக்களை காப்பாத்துறாங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் பட்டியல் போட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாமா. அதை விட பாத்தீங்கன்னா இதையாவது திரு பேராசிரியர் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். 2014 மோடியுடைய முதல் பட்ஜெட்டை பாஸ்மார்க் வாங்க தகுந்த நல்ல பட்ஜெட் அப்படின்னு சொன்னவர் மறைந்த கலைஞர். இதையும் பொய்யும் பாருன்னா அதுக்கு மேல நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லம்மா. சோ அது டப்பிங் குரலா வேற டப்பிங் குரலான்னு பாத்துக்குமா. நான் ஒண்ணு சொல்லிடுறேன், பாஜக ஒண்ணு பாகிஸ்தான்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ இருக்கிற கட்சி இல்ல. தமிழகத்துல அதை பத்தி வேற விதமான பார்வைகள் இருக்கலாம். இந்தியாவை தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, ஏற்கனவே அவங்க ஆட்சியில் ஆண்டிருக்கிறாங்க. தேவை ஏற்பட்டால் அன்னைக்கு ராஜாஜி என்ன சொன்னாரு, பூணூல புடிச்சுட்டு பிராமணர்கள் எல்லாம் திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாரு. இன்றைய ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன ஒரு உதாரணத்தை ஒப்பிட்டு சொல்றேன். இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறா அதிமுக சின்ன பகவதியோடும் சேரலாம், டெல்லி தளபதியோடும் சேரலாம், யாரோட வேணாலும். ஏன்னா கூட்டணிங்கிற ஒரு விஷயத்துலதான் அவங்க வண்டி ஓடிட்டு இருக்கிறப்ப ஒரு வலுவான கூட்டணிங்கிறது அதிமுகவுக்கு தேவை. இந்த தமிழகம் பற்றி எரிகின்ற போது நான் சுத்தமான காவிரி தண்ணியை ஊத்திதான் அமைப்பேன். இல்லாத அது கெட்ட தண்ணியா இருக்கட்டும், சோப்பு தண்ணியா இருக்கட்டும், அழுக்கு தண்ணியா இருக்கட்டும், யாரோட வேண்டுனாலும் கூட்டணி வச்சு இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துமா. 2021 எடப்பாடி பழனிசாமி வேணுமா ஸ்டாலின் வேணுமா அப்படிங்கிறப்ப வெறும் 3% ஓட்டுல தான் திரு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு இழந்தார். அதே 2019 மோடி வேணுமா ராகுல் வேணுமாங்கிறப்ப அதிமுக கூட்டணி பல லட்சத்துல தோத்துச்சுங்கிறப்ப புரிஞ்சுக்க. அதனாலதான் திமுக திசை திருப்புறாங்க. மறுபடியும் மோடி அவரு கேடி, மோடி சரியில்லை, அது சரியில்லை, மத்திய அரசு குன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நடக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களே 5 ஆண்டுகள் நீங்கள் கொடுத்த ஆட்சி அது நல்ல ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சியா? இந்த இடத்துல திரு பிரியன் கேக்குறாரு, தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்கு எதிராக பாஜக செயல்படுது, அப்படியான விஷயங்களுக்கு கூட அடுத்து ஆட்சி அமைப்பது அதிமுக தான் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது அந்த விஷயங்களுக்கு அவர் குரல் கொடுக்க வேண்டாமா என்று கேட்கிறார். ஏன் உங்க கூட இருக்கிறாங்க நிலை வித்வான்கள் கூட்டணி கட்சி, அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. ஒரு எதிர்கட்சி தலைவரா இன்னைக்கு பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா அதிமுக பலம் இல்ல, ஒரு எதிர்கட்சி தலைவரா குறிப்பிடாதீங்க சார், அது எல்லாருக்கும் பொருந்தும். திரும்ப இல்ல திரு சேலம் மணிகண்டன் நிலைய வித்வான் சொன்னா அதையும் அனுமதிக்க முடியாதுல்ல. ஏன்னா விஜய் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர். மொத்த மைனாரிட்டி ஓட்டுகள் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப கூட திமுகவுக்கு தான் மொத்தமா போயிட்டு இருந்தது. விஜய் பெரிய ஒரு டெல்ட்டை ஏற்படுத்துவார். சோ சிறுபான்மை காவலர்கள் நாங்க தான் அப்படின்னு வழக்கமா இவங்க பாடுற லாவணிய பாடணும். பாஜக ஒரு மதவாத கட்சி மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுகவுக்கு இல்லன்னு முடிவு பண்றீங்க. டெல்லி அரசியல தமிழகத்துக்கு பேசி தான் மேல இருந்தே மறைக்கிறதுக்கு திமுகவும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலினும் நடத்தும் நாடகத்தை தமிழக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 2026 என்பது பழனிசாமி வேண்டுமா ஸ்டாலின் வேண்டுமாங்கிறதான ஒழிய மோடியை பற்றி கேள்வியே இல்லை.